அரசாங்கத்தின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருப்பதால் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறது என்பதை நான் நம்ப மறுக்கிறேன். விஜயின் ஒரு பெரிய நட்சத்திரம், மேலும் மக்கள் நிச்சயமாக அவரை போய் பார்க்க விரும்புவார்கள். ஆனால் அது வாக்குகளாக மாறும் என்று அர்த்தமா? எனக்கு உறுதியாக தெரியல. நான் அப்படி நினைக்கலை. இதுவரைக்கு அவர் பாஜகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அது வெறும் அவருடைய ஒரே இலக்கு திமுக தான். எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், என்ன யாரிடம் பேச வேண்டும், மேலும் உங்கள் அண்டை வீட்டுக்காரர் யாராக இருக்க வேண்டும் என்று வந்து எங்களிடம் சொல்வதை நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் ரொம்ப உற்சாகமான ஒரு பெரிய கூட்டத்திட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் இப்படி தான் பார்த்தோம். இப்போ நாங்கள் பல இடங்கள் சிக்கனம் போன்று செய்து நிறைய மக்கள்கிடம் பேசி கொண்டிருக்கிறோம். மேலும் நாங்கள் தரவுகளையும் பார்க்கிறோம். மேலும் தரவுகளின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் உங்களுடையது இந்தியாவில் 2வது சிறந்த மாநிலமாகும். ஆனால் மக்களிடையே உள்ள உணர்வு, மேலும் எல்லோரும் இதையே சொல்கிறாங்க, மதுபானத்தால் பாதுகாப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மேலும் இளைஞர்கள் அதை பற்றி கவலைப்படுகிறார்கள். பாதுகாப்பை பற்றி எல்லோரும் கவலைப்படுகிறார்கள் என்பதுதான் உங்களுக்கு எதிரான ஒரு வகையான கேம்பெயின். நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம். நேற்று நான் பிரச்சாரம் செய்யும் போது கூட நான் புள்ளி விவரங்களை பற்றி பேசி கொண்டிருந்தேன் தெரியுமா? அதை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு தமிழ்நாடு மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது என்றும், மேலும் தெரியுமா, தேசிய சராசரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் தெரியுமா, புகார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று வரும்போது தமிழ்நாடு 91%, மேலும் தேசிய சராசரி 70க்கும் மேல் இருக்கிறது என்றும் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதனால நீதி வழங்கப்படுவதை பார்ப்பதிலும் அந்த வகையில் நாங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறோம். மேலும் நிச்சயமாக பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் மக்கள் உங்களுக்கு தெரியும் 66,000 மற்றும் 32,000 47,000 பற்றி பேசும்பொழுது நாங்கள் பேசுகிறோம் நான் இது ஒரு சாக்கு போக்கு அல்ல. அந்த எண்ணிக்கையை கூட கொண்டிருப்பது நியாயப்படுத்த முடியாதது. ஆனால் தேசிய ஆவண காப்பகத்தில் இருந்து வரும் குற்றங்கள் அது சொல்கிறது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் எல்லா வகையான குற்றங்களும் 8,000 மறுவும் குறைவு. ஆனால் ஆம், கண்ணோட்டம் அப்படியாக தெரிகிறது. ஆமாம், அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? இல்லை, அவர்கள் அதை செய்து விடுகிறார்கள். அவர்கள் அந்த பிம்பத்தை உருவாக்கிட்டார்கள். மேலும் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி விவகாரம் நடந்தபோது அவர் குற்றவாளிகளை காப்பாற்ற முழு மூச்சாக செயல்பட்டார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் உறுதி செய்கிறார், பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் செய்யப்படும் பொழுது கூடிய விரைவில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நீதி வழங்கப்படுகிறது. ஆனாலும் நான் நினைக்கிறேன் அவர்களால் அரசுக்கு எதிராக எதுவும் சொல்ல முடியவில்லை. மேலும் இதுதான் உங்களுக்கு தெரியும், பாஜகவும் அதிமுகவும் பரப்பிக் கொண்டிருக்கும் கதை. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு 2-3 தசாப்தங்களுக்கும் ஒரு நட்சத்திரம் தமிழகத்தின் வானில் உதிக்கிறது. இந்த முறை அது விஜய். இப்போது தேர்தல் களத்தில் உங்கள் மீது மற்றும் அதிமுகவின் மீது அவருடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பாருங்க, உங்களால் கம்பேர் முடியாது திரு விஜய். திரு எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆர் ஒரு தனி ரகம். இல்லை, ஒரு அழகான ஒரு அரசியல் பின்னணியில் இருந்து வருகிறார். திரு விஜயகாந்த் மற்றும் திரு கமல்ஹாசன் என்பவர் பிரம்மாண்டமான பேரணிகள், அவருடைய பிரம்மாண்டமான பேரணிகளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பெரிய ஸ்டார். விஜய் ஒரு பெரிய ஸ்டார் என்ற உண்மையை நான் மறுக்க முடியாது. மற்றும் மக்கள் நிச்சயமாக அவரை போய் பார்க்க விரும்புவார்கள். ஒருவேளை பிடிஎஸ் இந்தியாவுக்கு வந்தால் கூட்டம் உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் கட்டுக்கடங்காததாக இருக்கும் என்று எனக்கு உறுதியாக தெரியும். பட் அது வாக்குகளா மாறும் என்ற அர்த்தமா? எனக்கு உறுதியா தெரியல. நான் அப்படி நினைக்கல. அப்படி நடந்தால் அது உங்களை அதிகமாக பாதிக்குமா அல்லது அதிமுகவை அதிகமாக பாதிக்குமா என்று நினைக்கிறீர்களா? பாருங்க, நம்ம தேர்தலுக்காக காத்திருந்து வாக்குகளை எண்ண வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதன் பிறகுதான் நம்மால் அதை சொல்ல முடியும். ஆனால் நான் உண்மையிலேயே பார்க்கலை. பாருங்க, உங்களுக்கு தெரியும், களத்தில் அவர்களுடைய தொண்டர்களை
என்றால் நான் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். மேலும் நான் பார்க்கவில்லை, உங்களுக்கு தெரியும், தவக உறுப்பினர்கள் மாநிலத்தில் எங்கேயும் உங்களுக்கு தெரியும் களத்தில் தரைமட்டத்தில் வேலை செய்வதையோ அல்லது உங்களுக்கு தெரியும் மக்களை மீட்டிங் செய்வதையோ அல்லது அந்த விஷயத்தில் வேற எதையுமோ. உங்களுடைய அரசியல் மதிப்பீடு இது ஒரு மும்முனை போட்டியா? மேலும் இதுவரை இது எப்போதுமே அந்த இரண்டு கூட்டணிகளுக்கு இடையே ஒரு இருமுனை போட்டியாகவே இருந்துள்ளது என்று சொல்லலாம். இல்லை, நான் உண்மையிலேயே இது மீண்டும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகள் அல்லது இரண்டு கூட்டணிகளுடன் ஒரு இருமுனை எலெக்ஷன் என்று நினைக்கிறேன். இது ஒரு மும்முனை போட்டி என்றோ அல்லது சிலர் சொல்வது போல 4 அல்லது 5 முனை போட்டி என்றோ நான் நினைக்கவில்லை. அது அப்படி இல்லை. உங்களுடைய முக்கிய ஓட்டு வங்கியாக நீண்ட காலமாக இருந்தது பட்டியலினத்தவரும் சிறுபான்மையினரும் தான். இப்போது விஜய்க்கு 14 முதல் 15% ஓட்டு கிடைக்கக்கூடும் என்று மக்கள் சொல்லும்போது இந்த ஓட்டில் பெரும்பகுதி தலித்துகளிடமிருந்தும் சிறுபான்மையினரிடமிருந்தும் வருகிறது. அதை பற்றி நீங்க கவலைப்படுகிறீங்களா? நான் உண்மையிலேயே கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுடன் நிற்பது திமுக தான் என்பதிலே சிறுபான்மையினர் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு தவறான நபருக்கு வாக்களிப்பது பற்றியும் யாருக்காவது எந்த ஓட் என்பது பற்றியும் ஒரு தெளிவு இருக்கிறது. ஏன்னா விஜய் அவங்க வந்ததும் எதை முன்னிறுத்துறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இதுவரை அவர் பாஜகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அது வெறும் அவருடைய ஒரே இலக்கு திமுக தான். ஆகவே அவர்களுடைய சித்தாந்தம் என்ன, அவர்கள் எதை நம்புகிறார்கள், அவர்கள் எதை முன்னிறுத்துகிறார்கள், மேலும் அவர்கள் மதச்சார்பின்மையை நம்புகிறார்களா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் தலித் ஓட் பற்றி என்ன? நீங்க சிறுபான்மையினரை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் தலித் ஓட், பட்டியல் சாதி ஓட் பற்றி என்ன? இல்லை, திமுகவின் வாக்குகள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அனைத்துமே இரண்டுமே. நான் சொல்ல மாட்டேன் எந்த ஒரு சமூகமோ அல்லது சமூகத்தின் எந்த பிரிவோ முழுமையாக விஜயை ஓட் நோக்கி செல்கிறது என்றால் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு புரிகிறது. அவர் எந்த சித்தாந்த பின்னணியுடனோ அல்லது மக்களுக்காக நிற்பதற்கான ஒரு முக்கிய சித்தாந்தத்துடனோ வரல, அல்லது குறைந்தபட்சம் எங்களால் இதுவரை அது என்னவென்று கண்டுபிடிக்க முடியல. பாருங்கள், நாங்கள் கடந்த 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகளின் தரவுகளை பார்த்தோம். இங்கு ஒரு பெரிய ஆட்சிக்கு எதிரான அலை இருக்கிறது. அரசாங்கங்கள் வெளியேற்றப்படுவதற்கு என்பது சதவிகித வாய்ப்பு உள்ளது. அது உங்களுக்கு ரொம்ப வலுவாக எதிராக செல்குது. என்னென்னா, இந்த முறை உங்களுக்கு சாதகமாக என்ன நடக்குது, உங்கள் கருத்துக்களை நான் விரும்புகிறேன். மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுக பாஜகவுடன் சென்று விட்டது என்பது தான். அது ஜெயலலிதா மற்றும் மத்தியை எதிர்த்த அனைவரின் உண்மையான கொள்கைக்கு எதிராக செல்கிறது. இப்போது அவர்கள் மத்திய அரசுடன் இணைகிறார்கள். மேலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள். அது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம். அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? மேலும் உங்களுக்கு 2வது அதிர்ஷ்டம் விஜய். அவர் ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளை 50-50 பிரித்தால் உங்கள் எதிர்க்கட்சிகளின் பிரிவு உங்களுக்கு உதவும். அது இந்த 2 காரணிகளில் எது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது? 2மே முக்கியமானவையா? நீ நிச்சயமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக ஒரு உணர்வு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இங்கே மத கலவரங்கள் வேண்டாம். மக்கள் எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாராக இருக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு தெரியும், எங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதை நாங்கள் விரும்பவில்லை. அது எதிராக போகிறது அதாவது அதிமுகவுக்கு. மேலும் மக்கள் பார்ப்பதாக நான் நினைக்கல. எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக கூட. யார்? எனக்கு அவரை தெரியாது. இல்லை, ஒரு தலைவரா அது போல எந்த அந்த ஜாம்பவான்கள். ஆமாம். மேலும் அவர் மாநிலத்தை தோல்வியடைய செய்த ஒருவராக மக்கள் அவரை பார்க்கிறார்கள். அதனால் மேலும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருப்பதாக நம்ப நான் மறுக்கிறேன். ஏனென்றால் அரசாங்கத்தின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளன. மேலும் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் உங்கள்கிட்ட பற்றி கேட்கலாமா? மேலும் முதலமைச்சர் ஓபிஎஸ்
அவச்சு உங்களுக்கு தெரியும், அவர் தனது பார்ட்டியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2022 நீக்கப்பட்டார். அவர் 2 மாதங்களுக்கு முன்பு தான் உங்கள் பார்ட்டியில் சேர்ந்திருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா? தேவர் வாக்குகளை பெறுவதற்காகவே இந்த கணவானை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று மக்கள் சொல்வார்களா? அது உங்களுக்கு எதிராக செயல்படுமா? அல்லது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரவு என்று நினைக்கிறீங்களா? அதாவது வர விரும்பும் யாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவர் ஒரு பெரிய புள்ளி, அவர் சாதாரண ஆள் கிடையாது. இல்லை நாங்கள் எங்களோட வந்து சேர விரும்பும் மக்களை நாங்கள் வரவேற்கிறோம். மேலும் அதிமுகவிலிருந்து பல பேர் உங்களுக்கு தெரியும் அந்த பார்ட்டியை விட்டு வெளியேறி எங்களுடன் வந்து சேர முடிவு செய்துள்ளனர். ஏனென்றால் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவர் சொன்னார், லேடியா அல்லது மோடியா, 2இல் ஒன்றை தீர்மானியுங்கள். ஆக அவர் பண்ணார். மேலும் அவர் சொன்னார், எந்த ஒரு அரசியல் அல்லது தேர்தல் கூட்டணிக்காகவும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒருபோதும் பாஜகவுடன் செல்ல மாட்டோம். எனவே இன்று எடப்பாடி அதிமுக அதை செய்த போது நான் நினைக்கிறேன் அவருடைய சொந்த பாட்டில் உள்ளவர்கள் ஏமாற்றம் அடைந்ததாக உணர்கிறார்கள். மேலும் அவர்கள் வந்து எங்களுடன் சேர்ந்து விட்டார்கள். அதாவது அவர் உங்களுக்கு தெரியும் பலமுறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். மேலும் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் அவரை நம்பினார். எனவே அவரை போன்ற ஒருவரும் அவருடைய மிக நெருங்கிய உதவியாளராக இருந்த ஒருவரும், அதாவது திருமதி சசிகலா, அவங்க இருவருக்குமே அவங்க நீண்ட காலமா பணியாற்றி வந்த பாட்டில இடமில்லை. பற்றிமா பண்ணு கோசம் நான் இப்போதை முடிச்சு விடுகிறேன். அப்படியா? மிக்க நன்றி, மிக்க நன்றி.